ஃப்ரெண்ட்ஸ், நம்ம இன்னைக்கு சீஸ் கார்ன் பரோட்டா பண்ண போகிறோம். வாங்க பார்க்கலாம். ஒரு பவுல் எடுத்துக்கோங்க. அதில் 1/4 கிலோ கோதுமை மாவு போட்டுக்கோங்க. கொஞ்சமாக ஓமம் போட்டுக்கோங்க. உப்பு கொஞ்சமாக போட்டுக்கோங்க. நல்லா மிக்ஸ் பண்ணுங்க. நல்லா மிக்ஸ் பண்ண பிறகு கொஞ்சமாக தண்ணி ஊற்றி நல்லா மிக்ஸ் பண்ணுங்க. இன்னும் கொஞ்சம் தண்ணி ஊற்றி நல்லா மிக்ஸ் பண்ணுங்க. நல்லா சப்பாத்தி பதத்துக்கு நல்லா சாஃப்டாக பிசைஞ்சு வச்சுக்கோங்க. ஒரு மிக்ஸி ஜார் எடுத்துக்கோங்க. அது ஃபுல்லாக கார்ன் போட்டுக்கோங்க. அது மூடி நல்லா மிக்ஸியில் அரைச்சிக்கோங்க. ஒரு கேஸ் பற்ற வச்சு வானல்ல வச்சு நல்லா சூடு பண்ணுங்க. கொஞ்சமாக உப்பு போட்டு நல்லா மிக்ஸ் பண்ணுங்க. இது நல்லா வானல்ல ஒட்டாமல் வர வரைக்கும் நல்லா மிக்ஸ் பண்ணுங்க. இது நல்லா கூலிங் பண்ணணும். இதில் சீஸ் நல்லா துருவி போட்டுக்கோங்க தேவையான அளவு. அப்புறம் சில்லி ஃப்ளேக்ஸ் கொஞ்சம் ஆரிகானோ போட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி வச்சுக்கோங்க. மிக்ஸ் பண்ணது ஒரு டப்பாவில் போட்டு வச்சுக்கோங்க. ஒரு சப்பாத்தி செய்கிற அளவுக்கு உருட்டி வச்சு இப்போ கொஞ்சமாக மாவு போட்டு நல்லா சப்பாத்தி செய்கிற அளவுக்கு உருட்டிக்குங்க. கொஞ்சமாக இந்த ஸ்டஃபிங்கை வச்சு நல்லா ரவுண்டு பண்ணி வச்சுக்கிங்க. நல்லா வெளியே வராத மாதிரி ஸ்டஃபிங் நல்லா உருட்டி வச்சுக்கிங்க. கொஞ்சமாக மாவு போட்டு நல்லா சப்பாத்தி சைஸுக்கு நல்லா உருட்டி வச்சுக்குங்க. தவா நல்லா சூடு பண்ணி வச்சுக்கோங்க. அதில் செஞ்சு வச்ச பரோட்டா போட்டு நல்லா சூடாக வர வரைக்கும் வைங்க. அதுக்கப்புறம் எண்ணெய் ஒரு ஸ்பூன் போட்டு நல்லா ரெண்டு சைடும் நல்லா தேய்ச்சி வச்சுக்குங்க. நல்லா ரெண்டு சைடும் நல்லா வெந்த பிறகு எடுத்து ஒரு தட்டில் வச்சு சாப்பிட்லாம்.